வந்து அவர் படம் பண்ண போகிறார், சீக்கிரத்தில் ஆல்பம் பண்ண போகிறாரு. நாங்கள் போவோம் 2 மணிக்கு போயிட்டு பன்னீர் சோடா வாங்கிட்டு போவோம். ஜஸ்ட்டு பன்னீர் சோடா வாங்கி போயிட்டு, சார் சொல்லுங்கள் எப்படி உங்கள் மியூசிக் பயணம் போகுது, ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க, ஏதாவது பண்ணுங்க. அந்த இனிமேல் வந்து அந்த பன்னீர் சோடா ஓப்பன் பண்ணி குடிச்சுனேன் அவர் பாடுவார், நம்ம புக்கை பற்றி பேசுவார், புக்கை படித்து காட்டுவார். இந்த மாதிரி டிஸ்கஷன் தான் இருக்கு தலை ஆபத்தில். இல்லை அது வந்துட்டு அது ரொம்ப இன்பமாக இருக்கும் அந்த இரவு எங்களுக்கு. சீரியஸாக இன்பமாக இருக்கும்பா. அவ்வளோ கதையை பற்றி சொல்லுவார், படத்தை பற்றிலாம் சொல்ல ரொம்ப அற்புதமாக இருக்கு. எனக்கு அவ்வளோ க்ளோஸ் என் தலைவர். அதனால் வந்துட்டு இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு படத்தில் இருக்கிறப்போ அது எவ்வளோ ஜாலியாக என்ன மாதிரி இருக்கு நீங்கள் பாருங்கள். அதுவும் பாண்டியன் சார் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவர் இந்த மாதிரி ஜேனர் இது வரைக்கும் எடுத்தது. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நானே அவர் கதை சொல்கிறப்ப வச்சு சார் என்ன சார் ஃபஸ்ட் டைம் உங்கள் ஜேனரே இல்லாத ஒரு கதையாக இருக்குன்ட்டு. அவ்வளோ இருக்குது, மிஸ்ட்ரி இருக்குது, ஃபன் இருக்குது, காமெடி அவ்வளோ இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாருங்க எனக்கும் மெயின் காசு கொடுத்துருமா வந்துட்டு பாருங்கள். இல்லை அந்த பன்னீர் சோடானோடனே தப்புன்னு போயிட்டேன் 2 மணிக்கு. 2 மணி ஷிஃப்ட்டுக்கு போயிட்டேன். அந்த 6 மணி பெட்டி வாசிக்கிறது அந்த மூடுக்கு போயிட்டேன். தமிழகுமரன் சார் அவர் வந்துட்டு ஆஸ் அ ப்ரொடியூசர் மாதிரிலாம் இல்லவே இல்லை. அது என்ன கேட்டாலும் என்ன இருந்தாலும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணார். நான் என்ன மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதை சொல்லுவாங்க. அவ்வளோ ஹம்பிளான ஒரு பர்சன், சான்ஸே இல்லை. அவர் வீட்டுக்கு 2 மணிலாம் போயிருக்கோம். அது வந்து கோலி சோடா, அது அங்கே தலை வீட்டில் பன்னீர் சோடா. இது மேலே போனால் நிறைய உண்மைலாம் வரும். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். இப்போ ஒரு பொதுவாக ஒரு படம் வந்து